பயம், ஃபியர். ஓஷோ அவர்களின் வழியில் பயம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். பயம் என்பது ஒரு சக்தி. அதை அழிக்கவும் முடியாது, வெற்றி கொள்ளவும் முடியாது. அதை புரிந்து கொள்ள மட்டுமே முடியும். பயம் எங்கிருந்து வந்தது, எதனால் வந்தது, எதன் அடிப்படையில் அந்த பயம் ஏற்பட்டுள்ளது என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வதன் மூலமே பயத்தை ஒரு சக்தியிலிருந்து மற்றொன்றாக மாற்ற முடியுமே தவிர பயத்தை அழிக்க முடியாது. பயத்தை நாம் அடக்க முடியாது. பயத்தை நாம் அடக்க முற்பட்டால் அது நம் ஆழ் மனதில் பதிந்து ஒரு பெரிய சக்தி பிழம்பாக வெளிப்படும். அப்பொழுது நாம் அதை புரிந்து கொள்ளக்கூட முடியாது. பயம் ஏற்படும் பொழுதும் கோபம் ஏற்படும் பொழுதும் நமக்கு ஒரு அபரிமிதமான சக்தி ஏற்படுவதை நாம் உணர முடியும். உதாரணமாக, ஒரு சாதாரண ஒரு கல்லை நம்மால் அசைக்கக்கூட முடியாது. ஆனால் பயத்தின் பொழுது, கோபத்தின் பொழுதும் அதை நம்மால் தூக்கிவிடக்கூட முடியும். இதை நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உணர்ந்திருப்பீர்கள். பயம், கோபம் இரண்டும் சக்தியின் இரு பக்கங்கள். சக்தியை இந்த பிரபஞ்சத்தில் யாராலும் அழிக்க முடியாது. கோபம் ஆக்ரோஷமானது, பயம் ஆக்ரோஷம் அற்றது. பயம் கோபத்தின் எதிர்மறை, ஆனால் கோபம் பயத்தின் நேர்மறை. நீ கோபமாக இருக்கும் பொழுது மிக சக்தியாக உணர்வாய். பயம் ஏற்படும் பொழுது உடனே அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பயத்தை எங்கிருந்து வந்தது, அதன் அடிப்படை என்ன, அந்த பயத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அந்த பயத்தை நாம் எதிர்கொண்டு அதை புரிந்து கொள்ளல் வேண்டும். அதை எதன் வழியில் அந்த பயம் ஏற்பட்டது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதன் வழியில் நாம் அதை சந்திக்க வேண்டும். பயத்தை கண்டு பயந்து ஓடக்கூடாது. பயத்தை நாம் எதிர்கொண்டே ஆக வேண்டும். எதிர்கொண்டு அதனை புரிதன் மூலமாகவே ஒரு சக்தியிலிருந்து மற்றொரு சக்தியாக நாம் பயத்தை மாற்ற முடியுமே தவிர பயத்தை நம்மால் அறவே ஒழித்துவிட முடியாது. நாம் ஒரு செயலிலும் முயற்சியிலும் ஈடுபடும் பொழுது அதில் உண்மையை சார்ந்து உள்ளதா, அனுபவத்தை சார்ந்து உள்ளதா, அல்லது பயத்தை சார்ந்து உள்ளதா என்பதை நாம் காண வேண்டும். அது பயத்தை சார்ந்து உள்ளதென்றால் அனைத்தையும் நாம் விடுவித்து விட வேண்டும். பயத்தை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் பயத்திலிருந்து விடுபடலாம். பயத்தை நீங்கள் எதிர்கொண்டு அதிலிருந்து தெளிவுபட அதை புரிந்து கொள்ளல் வேண்டும். புரிதலின் மூலமாகவே நாம் பயத்தை விட்டொழிக்க முடியும். ஆகையால் பயமின்றி வாழ்வோம். நம் வாழ்க்கையில் வெற்றி பாதையை தொடங்குவோம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.